ஒரு விடாமுயற்சி எவ்வளவு பெரிய வெற்றியை தரும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு. பாலைவனத்துல சின்ன சின்ன நீர்நிலைகள் இருக்கும். அதுல ஆர்மன் கேட்ஃபிஷ் அப்படின்ற ஒரு மீனினம் வாழும். அந்த மீனினம் தண்ணி இருந்தாலும் வாழும், தண்ணி இல்லைனாலும் வாழும். தண்ணி இல்லைன்னா எப்படி வாழும் நீ கேட்ட அப்படின்னா, தண்ணி இல்லைன்னா அந்த சுட்டரிக்கிற சூரியன்ல அந்த மணல் வெளியில தன்னுடைய மூச்சை பிடிச்சுக்கிட்டு பல மணி நேரம் ஊர்ந்து போய் அடுத்த நீர்நிலை அடையும். அதுக்கு பல மணி நேரம் ஆகலாம், இருந்தாலும் அது முயற்சியை கைவிடாம அது அந்த நீர்நிலையை அடையுது. இப்போ நீ இதுல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு டஃபஸ்டான சிச்சுவேஷன், ஒரு கிரேட்டஸ்டான ஃபெயிலியர் தான் ஒரு மனுஷனை ஸ்ட்ராங்கா உருவாக்குது. அப்போ உனக்கும் ஒரு டஃபஸ்டான ஒரு சிச்சுவேஷனோ ஒரு கிரேட்டஸ்ட் ஃபெயிலியரோ கிடைக்குது அப்படின்னா, வருது அப்படின்னா உன் லைஃப்ல, அதுல இருந்து நீ என்ன கத்துக்கணும்? இதை உன்னை ஸ்ட்ராங்கா உருவாக்க போகுதுன்னு கத்துக்கணுமே தவிர்த்து அதை பார்த்து நீ பயப்படக்கூடாது. இது உனக்கு கிடைச்ச ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கணுமே தவிர்த்து அதை பார்த்து ஐயோ எனக்கு ஒரு பேட் லக் ஆயிடுச்சு, நான் ஒரு அன்லக்கி பர்சன் அப்படின்றத நீ நினைக்கவே கூடாது. அப்போ முயற்சி பண்ற ஒருத்தனை யாரு? அவனும் ஒரு ஆர்மர் கேட்ஃபிஷ் தான். ஆர்மர்னா என்ன? கவசம். நீ போட்டுக்கிற கவசம். நீ முயற்சி பண்ண உன்னுடைய கவசம் ஸ்ட்ராங் ஆகுது. அதை பார்த்து உன் எதிரி பயப்படுவான். உன் எதிரி பயப்படுறான் அப்படின்னா உனக்கு வெற்றி உறுதியாகுதுன்னு அர்த்தம். நீ வெற்றியை நோக்கி பயணிக்க அந்த கவசம் ரொம்ப முக்கியம் தம்பி.